த டைம் ஹாஸ் கம் ஃபார் த ரிட்டாலியேஷன் டு த யூஎஸ் அப்படின்னு சொல்கிற விதமாக தான் சைனா வந்து நம்மளையே இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதாவது ட்ரேட் வார்க்கு யூஎஸ்கா எதிரான ட்ரேட் வார்க்கு இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, சைனா, இந்தியா, பிரேசில், கனடா இது மாதிரி நாடுகள்லாம் நிறையா எங்களுக்கு வரி போடுறாங்க. நாங்கள் அந்த நாட்டிலேருந்து இறக்குமதி செய்கிற பொருட்களுக்கு நிறைய வரி போடுறாங்க. இதே மாதிரி நாங்களும் போடுவோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனாலே பார்த்தா நிறையா கண்ட்ரிஸே அப்போஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. யூஎஸோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்ன, குளோபல் லெவலில் இருந்து சைனாவோட டாமினன்ஸை வந்து குறைக்கணும். இதில் ஒரு ஸ்டெப் தான் பார்த்தா நம்ம சொல்லலாம். இப்போது நிறைய டரிஃப் இம்போஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க எல்லா நாட்டு மேலேயும். எஸ்பெஷலி யூஎஸ் வந்து சைனா மேலே டரிஃப் இம்போஸ் பண்ணுறாங்க. அதாவது டபுள் மடங்கு டரிஃப்ஸால் இம்போஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இதனாலே பார்த்தீங்கன்னா இந்த சிச்சுவேஷனில் வந்து சைனா நம்மளை இன்வைட் பண்ணியிருக்குது. வேர்ல்ட்லேயே ஹியூஜ் கண்ட்ரிஸான சைனாவும் இந்தியாவும் சேர்ந்து நம்ம யூஎஸ் மேலே ட்ரேட் வார் நடத்தணும் அப்படின்ட்டு இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எனிவே, வாட் ஆர் திங்கிங் அபவுட் தட்? இஃப் சைனா அண்ட் இந்தியா மெர்ஜ், what will be happen next? If you have any idea about it, please mention in the comment box. ஸோ சும்மா நம்மளை கூப்பிட மாட்டாங்க சைனாக்காரன். ஸோ கூப்பிட்றான்னா அவனுக்கு ஏதாவது பிரச்சனையும் இருக்குது, அதனால தான் நம்மளே கூப்பிட்றான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.